இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபேபையால் பற்றிய 10 ஆச்சரியமான தகவல்கள். 10 சர்ப்ரைசிங் டீடைல்ஸ் ஆன் ஃபீபி. இங்கிலீஷ்ல வந்து இவங்களோட பேர் வந்து ஃபீபி அப்படின்ட்டு வருதுங்க. தமிழ்ல வந்து ஃபெபையால் அப்படின்ட்டு வருது இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து ஃபீபின்ற வார்த்தையை நான் வந்து பயன்படுத்துறேன். ஸோ அது வந்து ஈஸியா இருக்கிறதுனாலங்க. இவங்க யாருன்னும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாரு ஊழியத்துல. எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இவங்கள பத்தி இருக்கிற வசனமே ரொம்ப ரொம்ப குறைவு. எவ்வளவு அப்படின்றது கூட இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாங்க. ஆனாலும் ரொம்ப பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில இவங்க வந்து ஏற்படுத்துறாங்க. நம்மளோட லைஃப் கூட அப்படிதான் இருக்கணுங்க. நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோன்றது முக்கியம் இல்லைங்க. எந்த அளவுக்கு தேவனுக்காக வாழ்றோம், எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா நம்ம இருக்கிறோம், எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள வந்து மத்தவங்களுக்கு நம்ம செட் பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது பவுல் வந்து இவங்களை டீக்கன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. டீக்கன்னாக்கா ஊழியக்காரி, ஊழியக்காரன் தான் அர்த்தம் வருது. மினிஸ்டர் அப்படின்ற அந்த மீனிங் வருதுங்க. ஸ்திரீகளுக்குள்ள இவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை பிரத்யேகமா பவுல் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவா ஊழியத்தை வந்து பண்ணியிருந்தா பவுல் இந்த வார்த்தையை சொல்லி மென்ஷன் பண்ணுவாரு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம், ரோமன் சாப்டர் 16 வர்ஸ் 1லங்க. செங்கரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி ஃபெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, பாத்தீங்களா எப்படி ஏற்றுக்கொள்ளணும், பரிசுத்தவானாக ஏற்றுக்கொள்ளணும். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஊழியக்காரி. இங்கிலீஷ்ல வந்து டீக்கன். கிரீக் வார்த்தை டைக்னஸ் அப்படின்ற வார்த்தையில வந்துதான் டீக்கன் என்ற வார்த்தை. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா சர்வன்ட், ஊழியக்காரர், ஊழியக்காரி அப்படின்ற மீனிங். பவுல் என்ன பண்ணுவார்னாக்கா இந்த வார்த்தையை எப்போதுமே ஆண்களுக்கே பயன்படுத்தினாரு. முதல் முறையாக ஸ்திரீக்கு இதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த அம்மா வந்து ரொம்ப முக்கியமான வேலையை வந்து செய்திருக்கிறாரு இல்லைங்களா? நிறைய பேருக்கு இன்ஃபுளுன்ஸா இருந்திருக்கிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, எக்ஸாம்பிளா இருந்துக்கிறாங்க இல்லைங்களா? ஸ்திரீயா இருந்து பண்றது வந்து சாதாரண விஷயமே இல்லைங்க. அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலியில இருக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சொசைட்டி எப்படி இருந்துச்சுனாக்கா பேட்ரியார்கி சொசைட்டியா இருந்த காலகட்டத்திலே இந்த ஸ்திரீ வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்யறாங்கன்னா இது சாதாரண விஷயமே இல்லைங்க. அதனால தான் பவுல் என்ன பண்றாங்க, டீக்கன் என்ற வார்த்தையை சொல்லி இவங்களை வந்து அழைக்கிறாருங்க. எந்த ஊர்ல ஊழியம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செங்கிரியா அப்படின்ற ஊர். இந்த செங்கிரியா அப்படின்ற ஊர் வந்து மேஜரான போர்ட் சிட்டிங்க, ஹார்பர் இருந்த ஊர். ஹார்பர்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், பிசினஸ் அதிகமா நடந்த ஒரு ஊருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஜனங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க தைரியமா. அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கின்ற ஊர்ல இவங்க பண்ணியிருக்கிறாங்கனாக்கா எந்த அளவுக்கு வந்து இவங்க உண்மையில ஒரு ஊழியக்காரா இருந்திருக்கணுங்க. இந்த மினிஸ்ட்ரி சாதாரண விஷயம் இல்லைங்க இல்லைங்களா? பிராக்டிக்கலா நிறைய விஷயத்த செய்யணும், நிறைய எதிர்ப்புகள் வரும். ஒரு ஸ்திரீ வந்து தைரியமா இதை பண்றாங்கனாக்கா உண்மையிலே அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்காக தான் பவுல் வந்து அவங்க பேரை பிரத்யேகமா மென்ஷன் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ரோல் வந்து ஆதி சபையில வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் யாரை வேணா பயன்படுத்தலாங்க. சொசைட்டி வந்து இவங்க ஒரு பொண்ணு தானே அப்படின்ட்டு ரொம்ப கீழா பார்க்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாரு, சிக்னிபிகண்டா அவங்கள வந்து யூஸ் பண்ணலாங்க இல்லைங்களா? நம்ம சாதாரணமா நினைக்கலாங்க. பழைய ஏற்பாடுல கூட ராகாப் என்னும் போது நிறைய பேர் அவங்கள வந்து வேசின்ற மாதிரி பார்ப்பாங்க நெகட்டிவ். ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அவங்க மூலியமா ஒரு பெரிய காரியத்தை வந்து பண்ணாருங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்து அவங்க குடும்பத்தையே தேவன் என்ன பண்ணாருங்க, ஆசீர்வதித்தார், காப்பாத்தினாரு. சோ நம்ம வந்து யாரையும் வந்து அற்பமா எண்ணக்கூடாதுங்க. தேவன் யாரை வேணா பயன்படுத்தலாம், அதாவது ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு விசுவாசம் அவங்க கிட்ட இருந்திருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பவுலோட அந்த லெட்டர் நிருபத்தை வந்து ரோமர் சபைக்கு வந்து இவங்க எடுத்து போயிருக்கிறாங்க. அது வசனத்தின் மூலியமா நம்ம வந்து பார்க்கலாம் இல்லைங்களா? இது டிராவல்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், டயர்சமான விஷயம் இல்லைங்களா? போற இடம் வந்து ஆபத்தா கூட இருக்கலாம். வழியில வந்து நிறைய திருடர்கள் வரலாம். இவங்க ஸ்திரீயா இருக்கிறதுனால சேஃப்டி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம நல்லா தெரியும். தேவன் வழி நடத்தினார் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து தைரியம் கூட இவங்கள்ட்ட இருக்குதுங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல, ரோமன் சாப்டர் 16 1 and 2. செங்கரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி ஃபெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வேண்டிய காரியங்களில் அவளுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு பரிந்துரைக்கின்றேன். அவள் அநேக தரம் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். இவங்க எங்க போறாங்க, ரோம்க்கு போறாங்க. சோ அந்த லெட்டர்ல பவுல் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புறாருங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு ஆதரவா இருந்தாங்க இவங்க அப்படின்ட்டு. சோ அந்த எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது கிளீனா நமக்கு தெரியுதுங்க. ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த காலகட்டத்துல
பவுல் வந்து ஒருத்தர் கையில லெட்டர் குடுத்து அனுப்புறாருனாக்கா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்மைக்கு தம்ப இருக்கணுங்க. அவரு யார ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாரோ, அவங்க கையில தான் குடுத்து அனுப்புவாருங்க. எல்லார் கையில குடுத்து அனுப்ப மாட்டாரு. ஏன்னா, அதுல என்ன இருக்கும்னாக்கா, சபைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குங்க. ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்குங்க. இல்லைங்களா? இத வந்து யாரோ ஒருத்தர் கையில குடுத்து அனுப்ப முடியாது. ரொம்ப ரொம்ப உண்மையுள்ளவர்கள் கையில தான் குடுத்து அனுப்ப முடியும். அதனால தான் இவங்க கையில வந்து குடுத்து அனுப்புனாங்க. சோ, இதனால அந்த சபை வந்து வந்துச்சுங்க. ரோமர் சபை வந்து விசுவாசத்துல வந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் இவங்களாவும் இருக்கிறாங்க. சோ, லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே குடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, சபையில நின்னு வாசிப்பாருங்க. பவுல் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் வாசிப்பாங்க. ஜனங்க வந்து கேட்பாங்க. இந்த டிராவலிங்ன்றது அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ரோமர் கவர்ன்மெண்ட் எவ்வளவு கொடூரமானவங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மிருகத்த ட்ரீட் பண்ற மாரி தாங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெட்டர்ஸ் இல்லைங்களா? இவங்களும் ஒரு மெசஞ்சரா அங்க வந்து இருக்கிறாங்க. ரோம் எம்பையர்ல நம்ம பார்க்கும்போது, ரோம்ன்றது ரொம்ப சென்ட்ரலான ஒரு விஷயம். இல்லைங்களா? ரோம் நகரம்ன்றது. ஏன்னா அங்கதான் வந்து சீசர் இருப்பாரு. அந்த ஊருக்கே இந்த அம்மா தைரியமா போறாங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ வந்து விசுவாசம் இவங்க கிட்ட இருக்கணும். இல்லைங்களா? சோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கீழ்ப்படிதல் வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். அந்த தைரியம் நெறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க. இவங்க வந்து ஒரு ஸ்திரீன்றதுனால, நெறைய பேர் வந்து இவங்கள மாரி இருக்கணுன்ட்டு இவங்கள பார்த்து அண்ணாந்து பார்த்திருப்பாங்க. நிச்சயமாக. இல்லைங்களா? நெறைய ஸ்திரீகளுக்கு இன்னைக்கும் வந்து இவங்க ஒரு மாதிரிங்க. அந்த மாரி ஒரு ஸ்திரீ வந்து இவங்க இருக்கிறாங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தாங்கன்ட்டு பவுல் சொல்றாருங்க. இது சாதாரணமா எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆதாரமா இருந்தாங்க அப்படின்னாக்கா, நெறைய விஷயத்துல பவுலுக்கு இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கணும். எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. மேபி பொருள் உதவி பண்ணியிருக்கலாம். இல்லைங்களா? தங்க வச்சிருக்கலாம். சாப்பாடு போட்டிருந்திருக்கலாம். இன்னும் சொல்லிட்டே போலாங்க. ஆபத்து வரும்போது காப்பாத்தி இருந்திருக்கலாம். இல்லைங்களா? ரோமர் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ரோமன் சாப்டர் 16:2ல அவருக்கு வேண்டிய காரியங்களில் அவளுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு பரிந்துரைக்கின்றேன். அவள் அநேக தரம் எனக்கு ஆதரவாய் இருந்தவள். பாத்தீங்களா? எனக்கு அநேக தரம் என்னங்க? என் கூட ஆதரவா நின்னவங்க. ஏன்னா பவுல் கூட நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் தைரியம் வேணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்சிக்யூஷன் இருக்குது. போற இடத்துல அவருக்கே என்னங்க ஆபத்து இருக்குதுங்க. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஜெயில்ல போறாங்க. ஆனா இந்த அம்மா வந்து தைரியமா கூட இருந்து ஒரு ஆதரவு அளிக்கிறாங்கனாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்க யூஸ் பண்ண கிரீக் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பேட்ரோன், சப்போர்ட்டர் அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ உண்மையிலே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஊழியத்துல வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்களா? நிறைய பேர் வந்து இவங்களை வந்து மதிக்கிறாங்க. ஒழுக்கத்துல வந்து நல்ல ஒரு ஸ்திரீயா இருந்திருக்கணும். அதனால தான் பர்சனலா வந்து அவங்க செய்த காரியத்தை அக்னாலஜ் பண்ணி வந்து இவர் வந்து எழுதுறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு மாதிரியா இருக்குதுங்க. ஆதி சபையில ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப பெரிய விஷயம். இல்லைங்க? ஒரு ஸ்திரீ வந்து ஊழியக்காரர் வந்து வீட்டுக்கு ஆதரவு அழைச்சு அவங்கள தங்க வச்சு அவங்கள பாதுகாக்கிறாங்கனாக்கா அவங்க மனசை வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிடியா இருந்தாங்க. அவங்களும் வந்து பவுல வீட்டுல தங்க வச்சு என்ன பண்றாங்க? ஆதரவு அளிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஸ்திரீகளுக்கு வந்து தேவனுக்கு ஏதாவது பண்ணுன்ற தாகம் இருக்கும். அதே விஷயம் இந்த அம்மா கிட்ட இருக்குதுங்க. இதுல வந்து சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. வீட்டுல தங்க வச்சாங்க, ஆதரவு அளிச்சாங்க. இது சாதாரண ஒரு விஷயம். இதை வந்து சொல்லமான்ட்டு கூட தோணலாம். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவங்க வந்து அந்த ஊழியக்கார தங்க வச்சா அவங்களுக்கு ஆபத்து நிறைய இருக்குதுங்க பின்னாடி. நிறைய பேர் அவங்கள வந்து வேற மாதிரி பார்க்கலாம். இல்லைங்களா? ரோமன் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா வந்து இவங்க செய்ய பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவங்களை அடிக்க வரலாம். இவங்க வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம போலாம். இல்லைங்களா? ஸோ அவங்களோட வெல்த்தை வந்து ஊழியத்துக்காக பயன்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப ஜெனராசிட்டியா இருந்தாங்க. அதனால தான் ஆதி சபை வந்து வளர்ந்துச்சுங்க. இல்லைங்களா? இந்த உதார குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, இந்த உதார குணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம நிறைய பேருக்கு ஒரு மாதிரியா இருப்போம். இல்லைங்களா? எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்றவங்கள வந்து அவங்க இறந்து போனா கூட நம்ம நினைச்சு பார்ப்போம். அன்னைக்கு இந்த மனுஷன் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு. சாப்பாடு குடுத்தாங்க நமக்கு. ஒரு டம்ளர் தண்ணி குடுத்தா கூட அவங்க இறந்துட்டா நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த ஸ்திரீ நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இந்த ஸ்திரீ இன்னைக்கு வரைக்கும் நாங்க நினைவுல இருக்காங்க நமக்கு. 4வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஊர்ல இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப பாப்புலேஷன் அதிகமா இருக்கின்ற ஊரு, ரொம்ப ட்ரேட் நடக்கிற ஊருங்க. வியாபாரம் அதிகமா இருக்கின்ற ஊர்ல இருந்து இந்த அம்மா வராங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ரோமன் சாப்டர் 16:1 செங்கரியா ஊர் சபைக்கு சரிங்களா? அந்த ஊர்ல வந்து பிசினஸ் அதிகமா நடந்துட்டு இருந்தீங்க. ஏன்னா சீ ட்ரேட் இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல ஏரோப்ளைன்ஸ் இல்லைங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கனாக்கா கடல் வழியா தான்
போக்குவரத்து கடல் வழியா தான் டிராவல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ டிராவலர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா வருவாங்க போவாங்க. ஸோ ஊழியம் பண்றவங்க கூட என்ன பண்ணுவாங்க, கடல் வழியா தான் பவுல் கூட வெவ்வேறு ஊருக்கு போனாருங்க. சில ஊருக்கு நடந்து போறாரு, ரொம்ப தூரம் போனோம்னாக்கா கடல் வழியா தான். சரிங்களா? இந்த போர்ட்ஸ்ல என்னன்னாக்கா டைவர்ஸான பீப்புள் வராருங்க, வெவ்வேறு ஊர்ல இருந்து வருவாங்க. அப்ப என்ன பண்றது, சத்தியம் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. வேர்ல்டு ஃபுல்லா சத்தியம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு, இந்த சுவிசேஷம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சி ரூட்ல வந்து சுவிசேஷம் பரவப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆள்கள் ஃபீபி மாரி இன்னும் நிறைய ஊழியக்காரங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் அந்த சத்தியம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லைங்களா. போர்ட் சிட்டியில வந்து எப்போதுமே வந்து சில விஷயம் பேசப்பட்டுச்சுன்னா அது வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இந்த மர்ச்சன்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, வியாபாரிகள், அவங்க வந்து அதிகமான தாக்கத்தை வந்து விதைப்பாங்க சொசைட்டில. அவங்க சொல்றத 4 பேர் வந்து கேட்பாங்க இல்லைங்களா. கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மர்ச்சன்ட்ஸ் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மொபிலிட்டினால தான் சர்ச் வந்து வளர்ந்துச்சுங்க. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னாக்கா அவங்க போயிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல போயிட்டு அவங்க சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி. இப்படிதாங்க வளர்ந்துச்சு இல்லைங்களா. ஸோ தேவன் வந்து நம்மளை எங்க வந்து நிலைநிறுத்துறாரோ அங்க வந்து நம்மளுடைய மிஷனை வந்து நம்ம செய்யணும். நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறோம், எவ்வளவு பேருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்றோம், தேவனை பத்தி சொல்றோம், தேவனோட அன்பை பத்தி சொல்றோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒருத்தருக்கு சொன்னா அவங்க போயிட்டு இன்னொருக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாங்க சத்தியம் வளரும். இதுதான் வந்து நம்ம இருக்க வேண்டிய பாடங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பவுல் வந்து பப்ளிக்கா அவங்களை அப்ரிஷியேட் பண்றாருங்க, பர்சனலா அப்ரிஷியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுங்க ஒருத்தங்க, அது வந்து தவறு. ஆனா ஒருத்தர் நல்ல விஷயத்த பண்ணும்போது சபையாக அவங்கள எல்லாரும் முன்னாடி அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய விஷயத்த செய்யணுன்ற அந்த ஆசை வரும் சகோதர சகோதரி. ஸோ பவுல் வந்து ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாங்கனாக்கா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அவர் என்ன சொல்றாருனாக்கா, ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2, ரோமன் சாப்டர் 16 1 and 2, செங்கரியாவூர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி ஃபெபேலாய் நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வேண்டிய காரியங்களில் அவளுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு பரிந்துரைக்கின்றேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். பாத்தீங்களா, அநேகருக்கு, பவுலுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க அவங்க. அதனாலதான் பவுல் வந்து மென்ஷன் பண்ணி எழுதுறாரு இல்லைங்களா. சோ எப்போதுமே இந்த பப்ளிக்கா பவுல் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்றாருனாக்கா அது ரொம்ப அர்த்தமுள்ள ஜனங்களை மட்டும் தான் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ரேரா தான் வந்து அவரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இல்லைங்களா. சபையில இருந்த எல்லாரையும் வந்து அவர் மென்ஷன் பண்றது இல்ல. பிரத்யேகமா சில பேரை குறிப்பிட்டு சொல்றாருனாக்கா அவங்க வேலை வந்து எக்ஸப்ஷனலா இல்லைங்களா, அவங்களோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும், அப்பதான் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணுவாருங்க இல்லைங்களா. சோ அதனாலதான் சபையார சொல்றாரு அவங்களுக்கு நீங்க உதவியா இருங்க. ஏன்னா அவங்களோட ரெப்புடேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சோ அவங்க ரெப்புடேஷன் நல்லா இருந்ததுனால தான் பவுல் வந்து எந்த சபையெல்லாம் ஸ்தாபிச்சாரோ அங்க எல்லாமே இந்த லெட்டர் வந்து பாஸ் ஆயிருக்குங்க. எல்லாருக்கும் இந்த ஸ்திரீ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோங்க. இவங்க வந்து மத்தவங்களுக்கு என்னங்க மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம கூட மத்தவங்களுக்கு மாதிரியா இருக்கணும் இல்லைங்களா. அதனால அந்த சர்ச்சஸ் என்ன பண்ணாங்க, இவங்களை வந்து அன்போட வர வைக்கிறாங்க. நம்மளோட ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சபையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் மத்தவங்க வந்து நம்மள ரெஸ்பெக்ட் கொடுக்குறதோ இல்லையோ. ஏன்னா மாயமாலமா நம்ம இருந்தா ஈஸியா தெரிஞ்சிடுங்க மத்தவங்களுக்கு, உண்மையா இருக்கிறோமா தேவனுக்குள்ள, இல்ல நம்ம கிட்ட பொய் இருக்குதா, பித்தலாட்டம் இருக்குதா, மாய்மாலை இருக்குதா, மத்தவங்க கிளீனா கண்டுபிடிச்சிட்டு வாருங்க இல்லைங்களா. பரிசுத்தமா உண்மையா இருக்கிறவங்களுக்கு தேவன் மூலியமாவே அந்த மரியாதை கிடைக்குங்க சகோதர சகோதரர் மத்தியில இல்லைங்களா. இதுக்காக நம்ம மெனக்கெடணும்ன்ற அவசியம் இல்லைங்க. தேவனுக்கு உண்மையா வந்து நம்ம இருந்தா போதும், தேவன் நம்ம தலையை வந்து உயர்த்துவார். அதுக்கு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபீபி. ஸோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டில் வந்து செகண்டரி இல்லைங்களா. நம்ம டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம் இல்லைங்களா, உலகத்துல வந்து நம்ம ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம், இதுக்கு ஒரு வேலையும் கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோம், நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்குது. இப்போ ஒரு சகோதரரை நம்ம நினைச்சு பாக்குறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்ட் வருது அவர் செய்யற வேலை கிடையாதுங்க இல்லைங்களா, அவரோட கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். இப்போ இந்த மாதிரி குணம் உள்ளவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் வந்து மரியாதை வருமே தவிர டைட்டிலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இல்லைங்களா. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபீபியோட அந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது 2 வசனம் தாங்க, ஒன்லி 2 verses. ஆல்ரெடி யாபேஸ் பத்தி பார்த்தோம் போன வீடியோல, அவரை பத்தியும் 2 வசனம் தான். ஆனா
மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நாங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு. அவங்களோட ஊழியம் வந்து பெர்மனண்டா இருந்துச்சுங்க இல்லைங்களா? கன்சிஸ்டன்டா இருந்ததுனால தான் பவுல் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றாருங்க. ரொம்ப ஷார்ட்டா இருக்குதுங்க. ஆனா இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மளோட லைஃப் வந்து ஷார்ட்டா இருந்தா கூட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கணும். ஸ்தேவானோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசுறோம். இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாங்க. நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய தலைமுறை தாண்டி வரைக்கும் இருக்கணுங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசிபிலிட்டி இம்பார்ட்டன்ட் இல்ல. எவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு தெரியுது அப்படின்றது இம்பார்ட்டன்டே அல்ல. எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மத்தவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்களா இல்லையா, கண்டுக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் தேவையில்லைங்க இல்லைங்களா? தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபீபின்னாக்கா நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வராது, யார் இது ஃபீபி. இதே வந்து சாரால் அப்படின்னாக்கா டக்குன்னு ஞாபகம் வரும். பட்ஷிபானா கூட ஞாபகம் வரும், ரெபேக்கால்னா ஞாபகம் வரும். ஆனா ஃபீபினா யாரு? புதிய ஏற்பாடுல வராங்களா பழைய ஏற்பாடுல வராங்களா தெரியலையே அப்படின்ட்டு யோசிக்க வேண்டி இருக்குங்க. ஆனா அவங்களோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சபையில இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்துல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது செகண்டரிங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து அவங்கள பத்தி சொல்லும் போது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். ஆனா அந்த அவங்க உயிரோட இந்த காலகட்டத்துல என்னங்க எல்லாருக்கும் வந்து அவங்க பிரயோஜனமா இருந்தாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ரொம்ப எஜுகேட்டட் பர்சனா இருக்கணுங்க. எப்படி சொல்றோம்னாக்கா, லாங் டிஸ்டன்ஸ் அவங்க வந்து டிராவல் பண்ணணும்னாக்கா எஜுகேஷன் இல்லாம முடியாதுங்க. இப்போ 4 பேர்கிட்ட கான்வென்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பாஷை நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இவங்க இருந்த அந்த ஊர் செங்கரியான்றது வந்து ரொம்ப டெவலப்டான சிட்டி அந்த காலகட்டத்துல. ஸோ இவங்க வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த திறமை அவங்க கிட்ட இருந்ததுனால தான் பவுல் அவங்க கையில கொடுத்து அனுப்புறாருங்க. அக்ராஸ் கல்ச்சர்ஸ் இவங்க இருக்கிற ஊர் வேற, ரோமாபுரின்றது வேற, இவங்களோட கலாச்சாரம் வேற, அவங்களோட கலாச்சாரம் வேற. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் அவங்க வந்து போறாங்க. மினிஸ்ட்ரின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இப்போ நம்ம சத்தியத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்றோம்னாக்கா எப்படி சொல்றோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த ஸ்கில் இல்லைனாக்கா 4 பேர்கிட்ட நம்ம பேச முடியாதுங்க. அந்த ஸ்கில் இந்த அம்மா கிட்ட இருந்ததுனால தான் பவுல் என்ன பண்றாரு, அவங்க கையில வந்து கொடுத்து அனுப்புறாரு. இன்னொன்னு லீடர்ஷிப் குவாலிட்டி கூட இவங்க கிட்ட இருந்துச்சு. ஏன்னா சபையில வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னாக்கா அந்த குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சமயத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது, அந்த டிசிஷன் எடுக்கிற ஸ்கில், இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி வரானாக்கா எஜுகேஷன் மூலியமா தான். தேவன் என்ன பண்றாரு, இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். நம்ம இந்த உலகத்துல கத்துக்கின எஜுகேஷன் மூலியமா அந்த எஜுகேஷனை அவருடைய மகிமைக்கு பயன்படுத்துவாருங்க. நமக்கு சில டேலண்ட்ஸ் இருக்கலாம், பாடுற டேலண்டோ இல்ல வேற டேலண்டோ. தேவன் என்ன பண்ணுவாருங்க, அந்த ஸ்கில்ல அவரோட மகிமைக்கு பயன்படுத்துவாருங்க. சில பேருக்கு கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்கில் நிறைய இருக்காங்க இல்லைங்களா? இந்த டிசைனிங் வெவ்வேறு விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க. அந்த ஸ்கில்ல தேவன் என்ன பண்ணுவாரு, அவங்களோட மகிமைக்கு வந்து பயன்படுத்துவாருங்க. ஒரு 8வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஃபீபி பெயரோட அர்த்தம் என்ன அப்படின் போது பிரகாசம். சோ இவங்களோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இவங்க நிறைய பேருக்கு என்னங்க ஒரு பிரகாசமா இருந்தாங்க. இருள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க, தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா? கிரீக் வார்த்தையில இருந்து வருதுங்க இந்த வார்த்தை. சோ அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காலகட்டத்துல. அவங்க ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வந்து புறமே தள்ளிட்டாங்க. இயேசுக்காக நம்ம என்ன செய்யணும் இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ரெப்புடேஷன் ரிமெம்பர் ஆகுதுங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிரகாசமா தான் இருக்குது சகோதர சகோதரி. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் வந்து பிரகாசமா தான் இருக்கும் இல்லைங்களா? இருள் வராது. தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாதான் இருள் இருப்போம் நம்ம. தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில எப்போதுமே பிரகாசம் தாங்க சகோதர சகோதரி. 9வது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஆதி சபையில ஃபீபி எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னாக்கா, இவங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டாருங்க. இவங்கள பார்த்து நிறைய ஸ்திரீகள் வந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெவ்வேறு விதத்துல வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, வீட்லயே வந்து சபையை வந்து நடத்துறதுங்க இல்லைங்களா? வீட்டுல நடத்தணும்னாக்கா நிறைய தேவைகள் இருக்கிறோம் இல்லைங்களா? வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்திரீகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. எக்ஸாம்பிள் வந்து பிரிஸ்கிலா அவங்க வீட்டுல கூட ஊழியம் நடந்துச்சு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா டிராவல் பண்ற அந்த சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. டிராவல் பண்ணி போற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறது இது பண்ணிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசோ இல்ல துணியோ அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் டோர் கால் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா துணி தைச்சு இது பண்ணுறது. சில பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த வியாபாரத்தின் மூலியமா வர லாபத்தை வச்சு ஊழியத்தை வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஸ்திரீகள் வந்து வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிபி ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இல்லைங்களா? ஸோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிங்டம் இம்பாக்ட் அப்படின்றது இல்லைங்களா? 4 பேருக்கு தெரியணும்ன்றது இல்லைங்க. நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து என்ன பண்றோம்ன்றது தேவன் அறிவார் இல்லைங்களா? ஜனங்க அப்ரிஷியேட் பண்றாங்கன்றதெல்லாம் செகண்டரி. ஜனங்க அப்ரிசியேஷன் பண்ணாலே வந்து நம்ம பரலோகத்துல வந்து பெரிய இடம் தேவன் கொடுத்துருவாருன்ட்டு அல்ல. தேவனுக்கு தெரிஞ்சா போதுங்க எந்த அளவுக்கு உண்மையா நம்ம வந்து ஊழியத்தை சப்போர்ட் பண்றோம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம கத்துக்க வேண்டியது. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிபி நம்மளுக்கு ஒரு விஷயத்த கத்து தராங்க. அது என்னன்னாக்கா சப்போர்ட் பண்றது எவ்வளவு முக்கியம் ஊழியத்துக்கு அப்படின்றது. நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்கனாக்கா பேசுறது தான் வந்து ரொம்ப பெரிய ஊழியம் அப்படின்ட்டு இல்லைங்க. சபையில வந்து தேவன் எல்லாருக்கும் ஒரு ரோல் வச்சிருக்கிறாரு. ஆதி சபையில கூட பாத்தீங்கன்னா இந்த வேக்கான பண்றது, டீச்சிங் பண்றது எல்லாருக்கும் வந்து தேவன் அந்த ஆவியை கொடுக்கல. சில பேருக்கு தான் அந்த ஆவியை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. சரிங்களா? எல்லாமே ஒன்னா நடக்கணுங்க சபையில. அப்பதான் வந்து சபை வந்து வளரணும். இல்லைங்களா? சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஒருத்தர் வந்து பேசுறாரு. இப்ப பவுல் இருந்தாரு. அவர் ஒண்டியா வந்து இவ்வளத்தையும் பண்ணாருனாக்கா இல்ல. அவர் கூட வந்து இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. அவர் தேவைகளை சந்தித்தாங்க. தேவன் பயன்படுத்தினார் வல்லமையா. சோ அந்த விஷயத்த வந்து இந்த அம்மா லைஃப்ல வந்து நம்ம கத்துக்கலாங்க இல்லைங்களா? எல்லாருமே பப்ளிக் ப்ரீச்சர்ஸ் கிடையாதுங்க அந்த காலகட்டத்துல. குறிப்பிட்ட சிலர் தான். சில பேர் என்ன பண்ணாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து ஒரு பெலனா நின்னாங்க. பிரிஸ்கில்லால், ஆக்கிலால் போல, ஃபீபி போல, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. எப்பாப்ரிடாஸ் போல, இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க பலப்படுத்தினாங்க. பர்னபாவே நம்ம எடுத்துக்கலாங்க. பவுலுக்கு எவ்வளவு உதவிகரமா இருந்தாருங்க இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணாங்க லெட்டர்ஸ் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க கிட்ட இருந்த சொத்துக்கெல்லாம் வித்துட்டு அப்போஸ்தலரோட பாதபடியில வந்து கொண்டு போட்டுட்டாருங்க. இதனாலதான் வந்து ஆதிசபை வந்து வளர்ந்துச்சுங்க இல்லைங்களா? சோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விசுவாசம் யாருக்கு தெரியலனா கூட தேவனுக்கு தெரியும். சோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம பண்ணிட்டே இருக்கணுங்க. தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அவரோட பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பண்ணிட்டே இருக்கணுங்க. இதனால எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபுளுன்ஸ் வருங்க பின்காலத்துல இல்லைங்களா? சோ இதுதான் தேவன் இதன் மூலியமா நமக்கு கத்து தர விஷயம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இவங்களை பத்தி இருக்கிற வசனமே 2 தாங்க. ஆனா தேவன் இவ்வளவு பாடங்களை அதன் மூலியமா நமக்கு கத்து தராங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமேன்.